நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒன் ஆஃப் தி அனதர் யூரோப்பியன் ஃபுல்லி ஃபண்டட் ஸ்காலர்ஷிப், எய்ஃபில் எக்ஸலன்ஸ் ஸ்காலர்ஷிப். ஸோ நான் டாக்டர் சரஸ்வதி ஃப்ரம் ஸ்கில்டா டெக்னாலஜிஸ். ஸோ எய்ஃபில் எக்ஸலன்ஸ் ஸ்காலர்ஷிப் அப்படின்றது பேர்லேயே உங்களுக்கு தெரியும். எய்ஃபில் அப்படின்றது இட்ஸ் இன் ஃப்ரான்ஸ், ஈஃபில் டவர். ஸோ இது வந்து ஃப்ரெஞ்ச் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்காலர்ஷிப். ஸோ இது என்னென்ன ஃபீல்டெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டெம் ஃபீல்ட், அதாவது சயின்ஸ், ஹியூமனிட்டிஸ், சோஷியல் சயின்சஸ், ஸ்டெம்மில் இருக்கிற எல்லாமே இன்க்ளூடிங் யோர் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, மேத்தமேட்டிக்ஸ், எல்லாமே இன்ஜினியரிங், மெடிசன், பயாலஜி ஃபுல்லாக. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் உங்களோட நான் இப்போ அதர் சொன்ன ஹியூமனிட்டிஸ், சோஷியல் சயின்ஸ், இது எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வந்து இந்த ஸ்காலர்ஷிப் இஷ்யூ பண்ணுறாங்க. இந்த ஸ்காலர்ஷிப்போட எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா அகெயின் மற்ற எல்லா கண்ட்ரீஸ் மாதிரி தான். நீங்கள் ஒரு ஃப்ரெஞ்ச் சிட்டிசனாக இருக்கக்கூடாது, ஒன். இன்டர்நேஷ்னல் கேண்டிடேட்டாக இருக்கணும், ஃப்ரெஞ்சில் ரொம்ப நாள் இருந்திருக்கக்கூடாது, அனதர் திங். அண்ட் இதை தவிர்த்து உங்களுக்கு வந்து சேம் மற்ற ப்ரோக்ராம்ஸ் மாதிரி தான் இதுலேயும் மாஸ்டர், ரிசர்ச் ரெண்டுமே இன்க்ளூட் பண்ணுறாங்க. இதில் வந்து உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா, சில யூனிவர்சிட்டிஸில் உங்களோட டியூஷன் ஃபீ கவர் ஆகாது. அப் அண்ட் டவுன் ட்ராவல் எக்ஸ்பென்ஸ் கவர் ஆகிடும், பட் உங்களோட டியூஷன் ஃபீஸ் சில இதில் கவர் ஆகாது. ஸோ இதில் நம்ம எதில் கவனமாக இருக்கணும்னா, நமக்கு எந்த யூனிவர்சிட்டியில் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அண்ட் அதில் டியூஷன் ஃபீ கவர் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது நம்ம டைரெக்டாக அப்ளை பண்ண முடியாது. ஃப்ரெஞ்ச் ஹையர் எஜுகேஷனில் நம்ம இதை அப்ளை பண்ணதுக்கப்புறம் அவங்க வந்து இதை நாமினேட் பண்ணுவாங்க நம்மளை, நம்ம வந்து இந்த ஸ்காலர்ஷிப்க்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ தான் நம்ம வந்து இதுக்கு எலிஜிபிள் ஆகும். ஸோ திஸ் இஸ் ஒன் அனதர் கேட்டகரி. அண்ட் டியூஷன் ஃபீ எல்லாத்துலேயும் கவர் ஆகிறது இல்லை, அதுவும் பார்த்துக்கோங்க. பட் மோஸ்ட் ஆஃப் தி ஃப்ரெஞ்ச் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ், கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ் இன் ஃப்ரான்ஸ், ஃபீ வந்து ரொம்ப லோ டியூஷன் ஃபீயாக தான் இருக்கும் கம்பேரிட்டிவ்லி மற்ற யூனிவர்சிட்டிஸை கம்பேர் பண்ணும்போது. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது செக் பண்ணிக்கணும். அண்ட் இதில் வந்து உங்களுக்கு ஸ்டைஃபண்ட் கிடைக்கும். ஆப்வியஸ்லி ஸ்டைஃபண்ட் வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர்ஸ்க்கு 1200 வச்சுக்கோங்களேன், அரவுண்ட் 1200 யூரோஸ் எவ்ரி மந்த் உங்களுக்கு கொடுப்பாங்க. இதே நீங்கள் பிஹெச்டி ஆர் ரிசர்ச் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் 2100 யூரோஸ் எவ்ரி மந்த். ஸோ ஆப்வியஸ்லி அது வந்து 12 to 24 months மாஸ்டர்ஸ். பிஹெச்டி வந்து உங்களுக்கு 3 to 4 years உங்களுக்கு அதுக்கான ஸ்டைஃபண்ட் கிடைக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு அனதர் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போஸ்ட் ஸ்டடி ஒர்க் விசா. அண்ட் இதில் முக்கியமாக உங்களோட ஹெல்த் இன்சூரன்ஸ் கவர் ஆகிடும். சில என்னென்ன டைப் ஆஃப் இன்சூரன்சஸ் இருக்கோ, லைக் சில இடத்துல லயபிலிட்டி இன்சூரன்ஸ், இந்த மாதிரி உங்களுக்கு இன்சூரன்சஸும் இந்த ஸ்காலர்ஷிப்பில் கவர் ஆகிடும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இதில் என்னென்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, போஸ்ட் ஸ்டடி ஒர்க் விசா இது ரொம்ப முக்கியம் இல்லையா? இப்போ நம்ம வந்து ஒரு கண்ட்ரியில் படிக்கிறதுக்கு போகிறோம் அப்படின்னா ஃப்யூச்சர் ப்ராஸ்பெக்ட்ஸை யோசித்து தான் போவோம் இல்லையா? ஃபர்தர் நமக்கு அதில் என்னென்ன சான்ஸ் கிடைக்கிது அப்படின்றத வச்சு தான் நம்ம போவோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சர் ப்ராஸ்பெக்டில் இதில் வந்து உங்களுக்கு இந்தியன்ஸுக்கு போஸ்ட் ஸ்டடி ஒர்க் விசா 5 years வரைக்கும் கொடுக்குறாங்க ஃப்ரான்ஸில். இது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். 5 years போஸ்ட் ஸ்டடி விசா அப்படின்றது நமக்கு ஒர்க் விசா அப்படின்றது ரொம்ப எக்ஸலண்ட்டான ஒரு ஸ்கீம். ஸோ இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 5 yearsல பிஆர் வாங்கிடுவீங்க. ஸோ கண்டினியூஸாக 5 years அங்கே ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அதே மாதிரி ஃப்ரெஞ்ச் கற்றுக்கிட்டீங்க. ஃப்ரெஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹையர் லெவலில் எதிர்பார்க்கல, A1 A2 தான் மினிமம் லெவலாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ A2 லெவலில் உங்களுக்கு ஃப்ரெஞ்ச் தெரிஞ்சது அண்ட் நீங்கள் 5 years இங்கே மினிமம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு பிஆர் கொடுத்துருவாங்க. ஸோ பிஆர்ன்றது பர்மனெண்ட் ரெசிடென்சி. அண்ட் நீங்கள் அந்த போஸ்ட் ஸ்டடி ஒர்க் விசா வந்து உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் முடிஞ்சதும், நீங்கள் காலேஜ் முடித்ததுமே ஏபிஎஸ் ஆர் டேலண்ட் பாஸ்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கேட்டகரியில் உங்களுக்கு கொடுத்துருவாங்க வீசாவை. ஸோ நீங்கள் 5 years ஒர்க் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை கன்வெர்ட் ஆகிக்கலாம் பிஆராக. ஸோ பிஆர் வந்து பார்த்திங்கன்னா 10 yearsக்கு வேலிட் அண்ட் இட் இஸ் ரெனியூவபிள் n number of times. எத்தனை வாட்டி வேணால் நீங்கள் ரெனியூ பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் பிஆர் வாங்கிட்டு கண்டினியூஸாக 5 years பிஆர் வாங்கி ஃப்ரான்ஸில் ரிசைட் பண்ணியிருக்கீங்க, டேக்ஸ் பே பண்ணியிருக்கீங்க, மினிமம் A2 ஃப்ரெஞ்ச் உங்களுக்கு தெரியும், அண்ட் நீங்கள் வந்து அங்கே இருக்கிற கல்ச்சருக்கு செட் ஆகிக்கிட்டீங்க அப்படின்றதெல்லாம் நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்ற பட்சத்தில் நமக்கு நேச்சுரலைசேஷன் மூலியமாக ஃப்ரெஞ்ச் சிட்டிசன்ஷிப் கிடச்சிரும். ஸோ திஸ் இஸ் தி ப்ராசஸ். ஸோ இவ்வளோ பெரிய ப்ராசஸ் வந்து உங்களுக்கு போஸ்ட் ஸ்டடி ஒர்க் விசாவில் கிடைக்கும். ஸோ இது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ். யாரெல்லாம் வந்து யூரோப் போய் செட்டில் ஆகணும்னு ஆசைப்படுறீங்களோ அவங்களுக்கு வந்து இட் ஷுட் பி ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பிளான் டு கம் அப் வித் யுவர் ஸ்டடீஸ். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு ஃப்யூச்சர் இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்டோபர் மந்தில் தான் இந்த ஸ்காலர்ஷிப்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ திஸ் இஸ் த சீசன். ஸோ இப்போ இந்த அக்டோபர், நவம்பர், டிசம்பர் பார்த்தீங்கன்னா எல்லா யூனிவர்சிட்டிஸும் யூரோப் அப்ராட் பொறுத்த வரைக்கும் இன்டர்நேஷ்னல் கேண்டிடேட்ஸை ரெக்ரூட் பண்ணுறதுக்கான டைம் இது. ஸோ இதை வந்து
வந்து நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு இதோட ரிசல்ட்லாம் நெக்ஸ்ட் இயர்க்கான ஏப்ரல் மே அந்த டைமில் தான் ரிலீஸ் ஆகும். அப்போ தான் நீங்கள் அடுத்த வருஷம் இந்த டைமில் நீங்கள் இன்டேக்கு உள்ளே போக முடியும். செப்டம்பர் இன்டேக், அக்டோபர் இன்டேக் உள்ளே போக முடியும். ஸோ இதான் இதோட கான்செப்ட். ஸோ இதே மாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு ஃபுல்லி ஃபண்டட் ஸ்காலர்ஷிப் பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் வேணும் அப்படின்னா தொடர்ந்து நம்மளோட சேனலை பார்த்துக்கிட்டே இருங்க. கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் இது யூஸ் ஆகும்னு உங்களுக்கு தோணுதோ இதை ஷேர் பண்ணுங்கள். கண்டினியூஸாக நம்ம சேனலை பார்த்துக்கிட்டே இருங்க.